நானும் உங்களோடு இணைந்ததிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என்கிட்ட கேட்டுக்கும் போது என்ன கேட்டாருன்னா, எங்கள் தம்பிகள் எல்லாம் கஷ்டப்பட்டோம், நிறைய பண்ணியிருக்கோம், எத்தனையோ உழைச்சிருக்கோம், அதுக்குரிய அங்கீகாரம் இல்லை, இனிமேல் பட்டு வரும்னு எனக்கு தோணலைன்னு சொன்னார். இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னன்னா, நியாயமாகவும் நேர்மையாகவும் உழைச்சேன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி பெறுவது உறுதி. உங்களில் பல பேர் வார்டு மெம்பராக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது உழைப்பு, ஒற்றுமை. அதே மாதிரி நம்ம தம்பி பாலாவுக்கு நேரில் நான் மறக்க முடியாது. இந்திய ஜனநாயக கட்சியில் சேர்ந்து சிறப்பாக அந்த மாவட்டத்தை வழிநடத்திட்டு வர்றாரு. இப்போ பாலாவின் கரங்களும் தம்பி அறிவின் கரங்களும் சேரும் போது தமிழகத்தை சேர்த்து தமிழகத்தின் மத்தியத்தில் இருக்கிறது தான் விழுப்புரம். நீங்க பாத்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் மேக்சிமம் கவர் பண்ணிடலாம். ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நாம் எதையும் வென்று காட்டலாம். அந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பா கூடிய விரைவில் வருது. உங்களெல்லாம் சொன்னார் பேசும்போது எமோஷனலா, எங்க வீட்டுல சாப்பிட்டனோ இல்லையோ, உங்க வீட்டுல சாப்பிட்டது அதிகம். இப்ப அவங்க விழுப்புரத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணும். எனக்கு முடிந்த அளவு வருகிறேன். சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். அது மட்டும் இல்லை, அரசியல் என்பது ஏதோ பொறுப்புக்கு வந்துதான் நீங்க எல்லாம் செய்யணும்னு கிடையாது. இப்பவே நீங்க பொறுப்புக்கு வந்த மாதிரி தான். உங்கள் மாவட்டத்தில் உள்ள கலெக்டரேட்ல இருக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்வி உதவிகள் இருந்தாலும், மருத்துவ உதவிகள் எது வேண்டும்னாலும் நீங்க மாவட்ட தலைவர் தம்பி பாலாகிட்டியும் நான் அறிவுகிட்டையும் சொல்றேன், நீங்க அந்தந்த ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபாலை போய் பார்த்து ஒரு சால்வை போடுங்க. கல்லூரிகள்ல அந்த கல்லூரி முதல்வரை போட்டு ஒரு சால்வை போடுங்க. கலெக்டரேட்டுக்கு போய் ஒரு சால்வை போடுங்க. எஸ்பி டிஎஸ்பி போய் ஒரு சால்வை போடுங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது பணம் கிடையாது, மரியாதை. நம்ம எல்லாரையும் மரியாதையை நடத்தணும்னாலே அந்த மரியாதை நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. நம்ம எப்படி நம்ம திமிரா பார்த்தோம்னா அவங்க திமிரா பார்ப்போம். நீங்க அன்பா பார்த்தா திரும்பி அன்பா பார்ப்பாங்க. அப்போ அரசியல் அதிகாரிகள் அப்படிதான். அவங்க எந்த கட்சி ஆண்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நம்ம அன்பா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேணுங்கிற மக்கள் பிரச்சனையை, ஒரு தெருவில் லைட் இல்லையா, போயிட்டு நான் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் பார்க்குறேன் சார், என்கிட்ட நீங்கள் பெட்டிஷன் கொடுங்க சார் சொல்லக்கூடாது. வாங்க நாங்கள் கூட வர்றோம். செய்யறது செய்யாது அதிகாரியோடைய பிரச்சனை, இல்லைன்னா அங்கே இருக்கிற ஆளுமையோட பிரச்சனை. அதை பற்றி நம்மளுடைய கடமை மக்களின் பிரச்சனையை கொண்டு சேர்ப்பது. இன்னைக்கு ஐயா எம்பி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தொகுதியில் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ 99% செஞ்சுட்டார். அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உரியவர்கள் கவனத்துக்கு கொண்டு போயிடுவார். அது நம்ம செய்ய வேண்டிய கடமை. அப்போ நான் எதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க அந்த பிரின்சிபல் காலேஜில் இருக்கிற எதுக்கு சொல்றேன்னா, நீங்க போயிட்டு வந்திருக்க அறிவு வந்திருக்காங்க. ஐயா நான் எங்க இந்திய ஜனநாயக கட்சியில் ஐயாவோட கட்சியில் இணைஞ்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களை எப்படி பேசுறது தெரியாது, இனிமே நான் அன்பா பேசுவேன், அன்பா நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலையை போட்டு ஒரு 4 சீட்டு கொடுங்க. 4 சீட்டு கொடுத்து 5 சீட்டு கொடுங்க. அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை காலேஜ் இருக்கு நீங்களே கணக்கு போட்டுருங்க. பள்ளிகள்லேயும் அதே மாதிரி போட்டுருங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டுட்டு முடியாத மாணவர்களுக்கு அங்கங்கேயே ஒரு கல்வியில ஒரு ஃப்ரீ சீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை பார்த்தா இருக்கிற மக்களுக்கு உங்க மேல ஒரு தனி மரியாதை வரும். அதே மாதிரி வேலைவாய்ப்பு முகாம் ஏற்பாடு பண்ணுங்க. வேலைவாய்ப்பு முகாம் ஏற்பாடு பண்ணி உங்க அடையாள அட்டையில எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா நானே ஏற்பாடு பண்றேன்.
நாங்கள் வந்து இந்த வேலைக்கு அவங்க ஆள் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். அது அவங்கவுங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம உதவி பண்ணுவோம். இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் இப்பயே துவங்கினீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நல்ல ஒரு மாவட்டமாக இந்திய ஜனநாயக தலைவர் பேரும் நம்ம ஸ்ட்ராங்கா ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். நான் பாலாவும் விட்டு கொடுக்க முடியாது, அறிவிப்பு. ஏன்னா அரசியல்ல வந்து நிறைய பேர் எழுந்தவங்க தான் அதிகம். ஏன் பயப்படுறாங்கன்னா பணம் செலவு பண்ணணுன்றாங்க. அதெல்லாம் இல்லை, செலவு பண்ணலாம், பட் அவங்களுடைய அன்புக்கு முன்னால பணம் என்ன இருக்குது? அப்போ நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டினியூஸா ஒர்க் பண்ணும் போது அதுக்குரிய அங்கீகாரம் வரும்போது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் அறிவு அவர்கள் நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஐயா பாரிவேந்தரிடம் வந்திருக்கிறார். அவர் என்ன வீரர் ஐயாவின் வாழ்த்துக்களாக நினைத்து நான் வாழ்த்துகிறேன். இந்திய ஜனநாயக கட்சிக்கு உங்கள் அனைவரையும் என் உடன்பிறப்பவர்களாக